ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தெருவுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருச்சி ஸ்ரீரங்கம். ஆமாம், அண்ணாவும் பிரவீன் குட்டி பையன் தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் சொல்லு. இங்கே பார்த்துட்டு திருச்சி பிள்ளையார் கோயிலில் திருச்சியில் ட்ரை பாடுவாங்க. அப்புறம் நம்ம இருக்கிறது இது நேற்றுக்கு கண்டன்ட்டு அதை சொல்லுது. பிருந்தா போகாத இது நேற்றுக்கு எடுத்த கண்டென்ட் அப்படியே சொல்லுதுங்க. பிச்சை எடுக்க போகிறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஒரு கோவில் வீடியோ, அதில் அண்ணன் சொன்னது அப்படியே சொல்லிடுச்சு. வேறுங்க கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைய விலாக் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இவங்க 2 பேரும் அந்த பக்கம் போனாங்க? இதுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தாகமாக இருக்குது, நமக்கே தாகமாக தான் இருக்குது. வெயில் சரியான வெயிலுங்க. கோவில்கிட்ட வந்துட்டோம், ஆனால் நட திறந்துருக்கா என்னன்னு தான் தெரியல. லட்டு தண்ணி குடிக்கிறியா? இங்கே பாருங்க, ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலோடைய வாசல் எவ்வளோ பெருசு இருக்குங்க. எவ்வளோ பெருசு பாருங்க. ஸ்ரீரங்கம் வாசல் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு. கோவிலுக்குள்ளே வந்துட்டோம், ஆனால் சரியான வெயில். ஏம்மா இங்கே வாமா, அண்ணா இங்கே வாங்க, இப்படியே வரலாம்ல. இதாங்க ஸ்ரீரங்கம் கோவில். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. பெருமாள் லிப்ஸ்டிக் போடுறத பாருங்க. இங்கே கோயிலுக்கு வந்தோம், அலைஞ்சிருச்சான் லிப்ஸ்டிக்கு. அதுக்குன்னு மேடம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதுக்கு லிப்ஸ்டிக்குங்க. அண்ணா ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காரு. நடத்தும். ஐயோ இங்கே பாருங்க, இந்த கொடுமையை பாருங்க. ஏம்மா இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தயவுசெய்து நிறுத்திடுமா. மொட்டை உங்கள் அம்மா பண்ணுற சரியில்லடா மொட்டை. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க தான் கூட வந்தானா சொல்லுங்கள், இந்த கொடுமையெல்லாம் பார்க்க தான் கூட வந்தானா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடை பேர் என்னங்க? ராஜா பேங்கிள்ஸ் வந்து திருச்சியில் வந்து இது என்ன இடம்? மரக்கடை தானே? ஆமாம், மரக்கடை பெரிய கும்பலமா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து சரி பசங்களுக்குலாம் வந்து வளையல் எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா மொத்தமாக எல்லா கலர்லேயும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னாக்கா அப்பப்போ போட்டுக்கலாம். அங்கே விற்கும்போது ரொம்ப ரேட் வைக்கிறாங்க. கோல்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் எடுத்துருக்கோம். நான் எனக்கு வைஃப்க்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே எடுத்தாச்சு. அதே மாதிரி பிருந்தாவும் பாருங்க, பிருந்தாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு வளையல். பிருந்தா வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கு. தெரியல, நல்லா தான் இருக்கு, தெரியுது. அது எப்படி கோல்டுக்கும் கவரிங்க வித்தியாசம் தெரியாம இருக்குமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டீங்க இப்போ? யூடியூபரா? ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய். எது மாதிரி எங்கே காமிங்க, ஓப்பன் பண்ண. நல்லா இருக்கு வளையல், நல்லா இருக்கு. ஏய் சூப்பராக இருக்கியா, ஆனால் சாரியில் மாட்டுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. நல்லாயிருக்கும் பிருந்தா போடு. எவ்வளோ இது? 150. இங்கே பாருங்க, வளையல் சூப்பராக இருக்குது. ஏய் அழகாக இருக்கு, அதுவும் சூப்பராக இருக்குங்க வளையல், சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஃபேன்ஸு இங்கே பாருங்க, நிறைய பேர். நாங்கள் சென்னை போனாலும் சரி, திருச்சி வந்தாலும் சரி, ஆட்டோக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க போல். ஆமாம், இதோ வரீங்க அப்படியே ஆப்போசிட்டில் உச்சி பிள்ளையார் கோயில் தான் வந்திருக்கோம். மலை ஏற போகிறோம் சாமி பார்க்க. இந்த பிருந்தாவை தான் நடக்க விடணுங்க, சரியான சேட்டை. வீட்டிலலாம் நடக்க விடணுன்னே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏறு இன்னைக்கு கொழுப்பு குறையிட்டும் கொஞ்சமாவது. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் வந்தாச்சு. அன்னைக்கு ஒரு நாள் வந்தப்பையும் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன், பார்க்க முடியல. இப்போ தான் மலை ஏறப்புறோம். என்னது வாடா, அப்புறமே வந்து வாங்கிக்கலாம். படிக்கட்டு ஏறிட்டு இருக்கோங்க. உச்சி பிள்ளையார் கோயில் அங்கே பாருங்க, பிள்ளையார் அங்கே இருக்காரு.
ஸ்டெப்பு ஏறணும். இது ஃபுல்லாக ஏறி எனக்கு இங்கேயும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஏறுறதுன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் கூட ஏறல. அப்படியே உட்காந்துக்கிச்சு இருந்தா. கொஞ்சம் தூரம் கூட ஏறி வரலங்க. அம்மா தாய் மடங்கு இருக்கு. இன்னும் எத்தனை? ஆமாம். எப்படி இருக்கு கோயிலுக்கு வர அனுபவம்? நெஞ்சு அடைக்குதா? ஐயோ கேள்வி ஆகிட்டே இருந்தா. தண்ணி வேணுமா? நடக்கணும் பொறுமையா வா. நடக்கிறத பாருங்களேன். மேடம் வந்து பொறுமையாக நடக்கிறாங்களாம். ஆனால் உண்மையாகவே மூச்சு வாங்குது. ரொம்ப நாள் கழிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க. அந்த உச்சிக்கு போகணும். தெரியுதா அப்படிந்தா? அந்த உச்சிக்கு போகணும். குடி தண்ணி இங்கே மேலே இருக்குது. குடிக்கணுங்க. தாகமாக இருக்குது. தம்பி ஓடிட்டான். வரண்டா தண்ணி கேட்டான். ஒரு வழியாக மேலே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோங்க. என்ன ஆனால் அவ்வளோ தூரம் ஏறணும். அண்ணா தண்ணி குடிக்க போயிருக்காரு. ஆனால் மூச்சு தான் வாங்குது. முடியல. கோயில் பாருங்க. மொத்த சிட்டியும் தெரியுதுங்க. இதாங்க உச்சி பிள்ளையார் கோயில். உச்சி பிள்ளையார் கோயில் வந்து பாருங்க. அண்ணா தம்பி தூக்கிட்டு வந்துட்டாரு. அங்க பாருங்க வயசான பாட்டி எப்படி பிடிச்சிட்டு வராங்கன்னு பாருங்க. பாட்டி இப்போ ஓடியாருதுங்க. வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பிருந்தா ஓடியாருது. கிளவி மாதிரி பிடிச்சிட்டு ஏறிச்சு இவ்வளோ நேரம். இன்னும் ஒரு 4 படி தான் ஏறு. உயர ஏறு. இந்த பேக்கெல்லாம் இங்கே பாருணும் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். நடக்க பிருந்தாவால் படி ஏற முடியல. பாட்டி பாட்டி இனிமேல் நீ என்ன சொல்லு உனக்கு இருக்கு கேள்வி. பிருந்தா கிளவி. பிருந்தா கிளவி. இனிமேல் பாட்டின்னு நீ சொல்லுவ. கிளவி மாதிரி நீ தான் உட்காந்துருக்க. முடியல. சாமி கும்பிட்டோம். கீழே இறங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க இது என்ன கோவில் இவ்வளோ பெருசு இருக்குண்ணா? இதுவும் இதான் உச்சி பிள்ளையார் கோயில். யாரும் நின்னாங்க இப்போ. இருந்தா நீ தானா? இதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா இப்படி தானே ஏறி வந்தோம்ல. அது ஏறி வந்த வழி. அங்கே பாருங்க காவேரி ஆறு. இருங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன். அங்கே பாருங்க இதுதான் உச்சி பிள்ளையார் கோயில் என்ட்ரன்ஸு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் தெப்பக்குளம். நம்ம தெப்பக்குளம் சொல்லுவோம்ல, அதுதான் தெப்பக்குளம். நம்ம வரும்போதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம போன டைம் வந்தோம் தெரியுமா? அப்போ அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட இறங்கணும். இதுதாங்க எங்கள் ஊருக்கு போகிற பாலம். தெரியுதுங்களா? அது எங்கள் ஊருக்கு போகிற பாலம். ஃபுல் சிட்டி. அது காவேரி ஆறு. அப்படியே பார்த்தா அங்கே ரயில்வே ட்ராக்கு. இதோ இதுதான் ரயில்வே ட்ராக்கு. தெரியுதுங்களா? ஸ்ரீரங்கம் தெரிஞ்சுதுமா? பாருங்க ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுதா? அதுதான் ஸ்ரீரங்கம் கோபுரம். ஸ்ரீரங்க கோபுரம், காவேரி ஆறு, எங்கள் ஊருக்கு போகிற பாலம். அது பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட். ஃபுல் சிட்டி தெரியுதுங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டி தெரியுது. இப்போ என்ன ஸ்பீடாக போகிறாங்க பார்த்தியா? மேடம் உருண்டாதீங்க. கொழுக்கட்டை மாதிரி அப்புறம் கீழே தான் கிடப்ப போய். பிருந்தா மேலே ஏறி வரும்போது பிடிச்சிக்கிட்டு அப்படியே உக்காந்து ஏறினேன். நடக்க முடியாதவங்க ஏறுற மாதிரி ஏறினேன். இப்போ என்ன ஓட்டம் ஓடுறேன். இறங்கும்போது ஈஸியாக இருக்கா? ஏறும்போது தான் கஷ்டமா இருந்ததா? ராமோட்டு மலை ஏறி இருக்கேன் நான். ரொம்ப மேலே போகும். சேலத்துல ராமோட்டு மலை, குமரிகிரி மலை அதெல்லாம் ஏறி இருக்கேன். ஏறி இருக்கியா? அதெல்லாம் இன்னும் மேலே போகும். இது கொஞ்சம் தான். ஏம்மா இதுக்கே தான் நீ அழுவல. இப்ப அத்தை பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கடன்னு ஏறி போயிடுவோம். இப்ப ஏற முடியுமா? இதுக்கே தான் அழுவுற. அதுங்க நிறைய இருக்கும் படிக்கட்டு.
சாமி ஆமாம் பாறையை தான் அப்படியே செதுக்கியிருக்காங்க. முடிச்சிட்டோங்க. நம்ம வந்து திருச்சிக்கு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனோம், அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு. ட்ரைபேர்டு வாங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, கண்டிப்பாக இதை ஒரு பிளாகாக எடுத்து போடலான் இருக்கேன். ட்ரைபேர்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவுக்கு வந்து ஒரே ஒரு ஆனால் 2-3 டாப் எடுக்கணும்னு ஒரு பிளானில் வந்தோம். ஆனால் இங்கே வந்து டைம் பத்தலை. மேடம் வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பி 8 மணிக்கெலாம் பஸ் ஏறிடுவோமா, அதனால் இங்கே வந்தால் டைம் பற்ற மாட்டேங்குது. அப்புறம் போய் வேஸ்ட் பண்ணிட்டு டைமை ஏம்மா அங்கே போய் சாமி பார்க்கலான்னு போனோம். அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. யார் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கம்முன்னு இங்கே வந்துருக்கும். வெயில் அடிச்சதில்ல, அதனால அங்கேயே உட்காந்துட்டோம். புரியுதா உனக்கு? நம்ம மழை நாளில் வரல, அப்புறம் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதோட நம்ம விளாக் முடியுது. சாப்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆமாங்க. இது வந்து கடலூர் பஸ்ஸு. நாங்கள் எப்பயுமே திருச்சிக்கு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஈஸியான ஒரு இடம் எப்படின்னா சத்ரா பஸ் ஸ்டாண்டுகளில் தான் இருக்கும் கடலூர் பஸ்ஸு. அங்கே வந்து தான் நாங்கள் வீட்டுக்கு பஸ் ஏறுவோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். எல்லாம் தூக்கத்தில் இருக்கும், அதான் வளர்றோம். பாய். அப்படிதானே பிருந்தா? பிருந்தா பாட்டிலாம் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு. மணி இப்போ 9:30 மணி. பஸ் ஏறி உட்காந்துருக்கோம், ஆனால் டிரைவர் இன்னும் வரல. நான் தான் போய் பஸ் ஓட்டணும் போல. அம்மா இருங்க, நான் லைவ் வீடியோ கட் பண்ணிட்டு தான் கீழே இறங்குறேங்க. பாருங்க.